ஜூன் 24ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இன்னைக்கும் நாளைக்கும் மழையே பெய்யாது அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி வரைக்கும் மழை மீண்டும் தமிழகத்தில் தீவிரமடைய போகுது. குறிப்பாக இதை இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை ஜூன் 26லேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ வரக்கூடிய ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல வேணாலும் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. வரக்கூடிய ஜூன் 26 முதல் ஜூன் 30 வரைக்கும் கடுமையான மழை இருக்க போது. அதே வேளையில் கடந்த 48 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அங்கே மட்டும் இல்லை, திருவள்ளூராக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதன் பிறகு திருவாரூர் மாவட்டம், அதன் பிறகு சேலம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, ஈரோடு இந்த மாவட்டங்களெல்லாம் பல இடங்களில் மழை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல இடங்கள்லையும், தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் மழை பதிவாயிருக்கு. இப்போ வரக்கூடிய ஜூன் 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும், புதுகை, காரைக்கால் பகுதியில் மழை பெய்யும் மிதமான மழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை கனமழை 26ஆம் தேதி பெய்ய போகுது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி 2 இதுலையும் பார்க்கும்போது இந்த மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மறுபடியும் தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூன் 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பார்த்திங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியே. மேற்கு பருவமழை நமக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இப்போ நேற்று ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது 40.5 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 65.1 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 61% அதிகமாக தான் நமக்கு மழை பதிவாயிருக்கு. நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமான மழை தான் தமிழகத்தில் பதிவாயிருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல மாவட்டங்களில் மழை அதிகமாக பதிவாயிருக்கு, சில மாவட்டங்களில் மழையே பெய்யலை, இந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஓவராலாக ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் நமக்கு இயல்பை விட 61% மழை தமிழகத்தில் அதிகமாக பதிவாயிருக்குங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.